காரணமாக உள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான நாகூர் கிரிக்கெட் டெஸ்டில் முன்னணி வீரர்களின் விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறி வருகிறது. இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 199 ரன்கள் என்ற ஸ்கோருடன் இங்கிலாந்து அணி 2ஆம் நாள் ஆட்டத்தை இன்று தொடர்ந்தது. மேட் பிரையர் 57 ரன்களும் ஜோ ரூட் 73 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்தவர்களில் ஸ்வான் மட்டும் சிறப்பாக ஆடி 56 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இறுதியில் இங்கிலாந்து அணி 330 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது. சாவ்லா 4 விக்கெட்டுகளும் இஷாந்த் சர்மா 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தின. அடுத்து விளையாடிய இந்திய அணியின் தொடக்க வீரர் ஷேவக் முதல் ஓவரிலேயே ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார். சற்று நேரம் தாக்கு பிடித்த புஜாரா 26 ரன்களில் வெளியேறினார். சச்சின் 2 ரன்களில் ஸ்டம்பை பறிகொடுக்க கம்பீர் 37 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்திய அணி 2ஆம் நாள் முடிவில் 87 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. தோனி 8 ரன்களுடனும் விராட் கோலி 11 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த தொடரில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும்